ஒரு ஒரு பாடம் தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சோ இந்த வசனங்களிலிருந்து இப்போ யோவான் எப்படி பேசுறாருன்றத கொஞ்சம் நம்ம பொறுமையா போகலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த நிருபம் ஆக்சுவலி யாருக்கு எழுதியிருக்கிறாருன்னா காயு. இந்த காயு அப்படின்றவரு எழுதியிருக்கிறாரு. சோ பைபிள்ல பாக்குறோம், இந்த காயு அப்படின்ற வர்றவரு மொத்தம் 3 இடங்கள்ல பார்க்க முடியுது இல்லைங்களா. அந்த புஸ்தகத்துல நம்ம 3 இடங்கள்ல பார்க்கலாம் பைபிள்ல. பட் இது எந்த காயோ நமக்கு கிளியரா தெரியல. அந்த வசனம் வேணா நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19, 29 அங்க ஒரு காயு வராரு. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 4ல அங்க ஒரு காயு வராரு. பட் இன்னொரு காயு வராரு, ரோமர்ல வராரு. பட் இந்த ஒரு யோவான் பேசுற வசனங்களை வச்சு பார்க்கும்போது ரோமர்ல வரக்கூடிய காயு தான் இந்த காயுவா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத நம்மளால அங்க புரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்றத நம்ம இந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கே அங்க தெரியும் பாருங்க. இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 5வது வசனம் இல்லைங்களா, எஸ் 5வது வசனம் இல்லைங்களா, பிரியமானவனே. பாருங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க, பிரியமானவனே. இது என்ன, ஏன் அடிக்கடி பிரியமானவனே பிரியமானவனே, இது என்ன அர்த்தத்துல அங்க வருது? இது ஏன் இவ்வளோ பிரதர்னு சொல்லிருக்கலாம், இல்ல காயுன்னு சொல்லிருக்கலாம். பட் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரியமானவனே. அப்படின்னு அர்த்தம், நீ என் விஷயத்துல, உன் காரியத்துல, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பிரியமானவன் தான். மற்றவங்க உன்னை எப்படி வேணா பார்க்கட்டும், இல்ல மற்றவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணட்டும், மற்றவங்க உன்னைய நிந்திக்கட்டும், இல்ல அவமானப்படுத்தட்டும், இல்ல மற்றவங்க உன்னைய ஒதுக்கட்டும், புரிஞ்சுக்கோ காயு, நீ எனக்கு பிரியமானவன். உண்மையிலேயே இந்த வார்த்தைய யோவான் எதனால எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்றத நம்முடைய பிரதர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியலைங்களா, அந்த காலம் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு சமயத்துல சபை துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி ரோமர்களால இல்லைங்களா. சோ அந்த ஒரு காலப்பகுதியில சத்தியத்துல ஒருத்தர் நிற்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா. சத்தியத்துக்குள்ள சத்தியத்துல நிற்கிறது என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா சத்தியத்துல நிற்கிறது தாண்டி அதுல நடக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள நிற்கிறோம். அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா தனிப்பட்ட வகையில தான் ஒரு மிக முக்கியமான ஒரு டெஸ்டிங் என்ன தெரியுங்களா, சத்தியத்துல நிற்கக்கூடிய நாமம், சத்தியத்துக்குள்ள வந்துட்ட நாமம், அதுல எந்த அளவுக்கு சத்தியத்தின்படி சத்தியத்துல இருக்கிற மாதிரி சத்தியத்தின் பிள்ளைகளாக நாம நடக்கிறோமா. அப்போ யோசிக்கணும், நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே சத்தியத்துல இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேனா, பேசுறேனா, சிந்திக்கிறேனா, காரியங்கள் செய்யறேனா. சோ சத்தியத்துல நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில இந்த சகோதரன் விஷயத்துல அந்த காயு அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கார் இல்லைங்களா, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நிறைய பேர் ஒருவேளை இவரை புரிஞ்சுக்காம, இல்ல அசட்டை பண்ணி, இல்ல கிரிட்டிசம் பண்ணி, இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணி, குறைகள் சொல்லி, ஒதுக்கி, சில ஏதோ ஒரு வழியை கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஸ்ரீலங்கால எல்லா பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இப்ப நான் ஒருவேளை அங்க இருந்தேன் அப்படின்னா, நீங்க ஏதோ என்னைய தவறா புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்களா. கண்டிப்பா தவறா புரிந்து கொள்ளுதல் என்பது நமக்கு ஒரு பெரிய அதே நாங்க ஒரு இயற்கையான விஷயம் தான். இயற்கை சொல்றதை விட அது ஒரு விஷயம், அது காமன் விஷயம், ஒருத்தரை தவறாக புரிஞ்சுக்கிறது. பட் சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி சில நேரங்களை சகோதரிகளை
தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் போது, அப்போ நிறைய பேர் தீமை பேசுவாங்க, தவறான வகையில பரப்புவாங்க. அப்போ அந்த அந்த மாதிரி நேரத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா, எல்லாரும் இந்த மாதிரி செய்யும் போது, இப்போ யோவான் யாரு? அப்போஸ்தலன் வந்து சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன். அப்படின்னு அர்த்தம்னா, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒதுக்குறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் யோவான் தான் எனக்கு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நீ எனக்கு பிரியமானவன் சொல்லும் போது, அந்த வார்த்தையை படிக்கும் போதே காயுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ரொம்ப அது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நம்ம மத்தியில அநேக சோதனைகள் போகுது. அது மிக முக்கியமா சகோதர சிநேகம், சகோதர அன்பு விஷயத்துல நிறைய சோதனை போகுது. நம்ம கூட பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் என்பது ரொம்ப கவனமே. நிறைய நேரங்கள்ல தவறான வகையில புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. சோ சரியான வகையில புரிஞ்சு வச்சிருக்க வேண்டி இருக்குது. ஒருவேளை ஆஹ் அநேகர் ஒரு சகோதரனையோ சகோதரியோ தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது தவறுன்னு தெரியும் போது, சோ அப்போ உண்மை என்னன்னு எனக்கெல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி நேரத்துல அப்படிப்பட்ட சகோதரர்களை நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி, எப்படி யோவான் இங்க என்கரேஜ் பண்றார், நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்ற மாதிரி அங்க என்கரேஜ் பண்ற. அப்போ இவரு எந்த விஷயத்துல என்ன காரணம், ஏன் பிரியமானவன், அப்படி என்ன பண்ணாரு இவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில ரொம்ப சிரமமான சூழ்நிலைகள் மத்தியில எக்லீஷியா இருக்கிறாங்க. பட் எக்லீஷியா ஒரு பக்கம் இருந்துட்டாலும், இந்த தனிப்பட்ட இந்த சகோதரர் பிரதர் காயு அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? என்ன அருமையா சொல்றாரு பாரு. அது 5ஆம் வசனம் மறுபடியும் படிங்க சிஸ்டர். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். என்ன சொல்றாரு பாரு, நீ செய்யற விஷயம் உண்மையா இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பிரதர்ஸுங்களுக்கு செய்யறாரு, அப்புறம் அந்நியர். இது யாரு அந்த அந்நியர்னா என்னன்றத பின்னாடி பார்க்கலாம். தான் இருக்கக்கூடிய எக்லீஷா கூட இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ்ங்களுக்கு செய்யறாரு, அப்புறம் அந்நியர்களுக்கும் செய்யறாரு. ஆனா பாயிண்ட் என்ன, செய்யறது எல்லாரும் செய்வாங்க, பட் உண்மையா செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன உண்மையா செய்யறது? பொதுவா அன்பானவர்களே, இப்போ ஒருவேளை நான் ஊழியம் பண்ண வரேன் வச்சுக்கோங்களேன், நான் என்ன மோட்டிவ்ல ஊழியம் பண்றேன்? நீங்க என்னுடைய ஊழியத்தை பார்க்கலாம், பிரதர் பயங்கரமா பண்றாரு, அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு, பிரயாசம் எடுக்கிறாரு, ஓகே. பட் என்னுடைய மோட்டிவ் என்ன என்பதை அது தேவன் தான் பார்ப்போம். சோ நான் ஏதோ உங்க மூலமா கிடைக்கக்கூடிய புகழ், கணம், இல்ல ஏதோ சம் பெருமை இல்லைங்களா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் பண்றேன் அப்படின்னா பண்ணுவேன், வாய்ப்பு இருக்குது. பட் வெளியே உங்களுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப முக்கியம், என்ன நோக்கத்துல பண்றோம். அது சோதனைகள் வரும்போதுதான் உண்மையா வெளிப்படும் இல்லைங்களா? நார்மலான டைம்ல தெரியாது. பிரதர் இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம மத்தியில ஊழியம் பண்ணாரு, அது நார்மல் டைம்ல தெரியாது. பட் ஒரு சோதனை காலத்துக்குள்ள போகும்போதுதான் நான் என்ன மோட்டிவ்ல பண்ண இல்லைங்களா? சோ அது கண்டிப்பா தெரியும். பட் அது தேவன் ஒருவேளை சித்தம்னா ரிவீல் பண்ணுவார், வெளிப்படுத்துவார். பட் எதுவா இருந்துட்டாலும் தேவனுடைய ஜனங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, சபைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அது நீங்க சப்ஜெக்ட் பேசுறது மட்டும் நினைச்சுக்காதீங்க. எந்த ஒரு சின்ன வேலையா இருக்கட்டும், கூட்டி வர்றது, ஹாலு ஷேர்ஸ் அரேஞ்ச் பண்றது, சகோதரர்களை பிக்கப் டிராப் பண்றது, டீ கொடுக்கறது, என்ன விஷயமா இருக்கட்டும், அது நம்ம யாருக்கு செய்யறோம், அது உண்மையா செய்யணும். நான் தேவனுக்கு செய்யறேன். ஏதோ மனுஷர்கள் பாக்குறதுக்காகவோ இல்லைங்களா, இல்ல சுய புகழ்ச்சிக்காகவோ அப்படி நாம பண்ணவே அங்க கூடாது. சோ கண்டிப்பா தேவனுடைய ஜனங்கள் ஊழியம் செய்யற விஷயத்துல, சபைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருக்கட்டும், அது ஆஹ் ஆவிக்குரிய வகையிலும் சரி, மாம்சீக வகையிலும் சரி,
என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க என்ன செய்யறீங்க அது உண்மையா செய்யுங்க. வேற எந்த எதிர்பார்ப்போட, இல்ல மனுஷன் புகழணும், இல்ல மனுஷன் பாராட்டணும் அப்படிலாம் வேணாம். நிறைய நேரங்கள்ல உண்மையா செய்யும் போது நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உண்மையா செய்வோம், அப்ரிசியேஷன் கிடைக்காது நிறைய நேரங்கள். அப்போ என்ன பண்ணிடுறோம், அப்படியே விட்டுறக்கூடாது. அது சகோதரர்களுடைய அப்ரிசியேஷனுக்காக நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய அப்ரிசியேஷன், தேவன் தான் அது அங்கீகாரம் பண்ணி அதை ஏற்றுக்கணும். சகோதரர்கள் பண்றாங்க பண்ணல அது தேவையில்லை. பட் தேவனுக்காக நம்ம அங்க செய்ய வேண்டியது அங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ இந்த வகையில தேவன் நமக்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம். காயுடைய வாழ்க்கை அவரு உண்மையா பண்ணிருக்கார். சரி, அடுத்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, யாரு என்ன பண்ணாரு, யாருக்கு பண்ணார்? வசனம் சொல்லுது சகோதரருக்கும் அப்புறம் அந்நியருக்கும். சரி, சகோதரர்னா யாருன்னு தெரியுது, நம்ம கூட இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அந்நியர்னா யாரு அது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பின்னாடி அப்படி என்ன பண்ணாரு அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சா தானே இப்ப நாம அதை கற்றுக்கொண்டு நாமளும் செய்யணும். என்ன பண்ணாரு? சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் அப்படி என்ன பண்ணிட்டாரு அது நம்ம கண்டுபிடிக்கணும்னா, சகோதர சகோதரிகள அவரு சொல்றாரு பாருங்க. இந்த பர்டிகுலரா இந்த அந்நியர் வருது இல்லைங்களா? அந்நியர்னா மிக முக்கியமா யார் அந்நியர்? அது ஆங்கிலத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சருடைய அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிங்க. ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, அந்த இடமே தெரியாது. அப்போ அந்த இடத்துக்கு அவர் யாரு? ஸ்ட்ரேஞ்சர், அயலான், அந்நியர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்ரீலங்கா வரேன்னா, எனக்கு ஸ்ரீலங்கா நான் இறங்கினேன்னா, இப்ப நான் அயலான், அந்நியர். ஓகே, நீங்க பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, பட் இருந்துட்டாலும் நான் அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு நான் ஒரு அந்நியன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப யாருதான் என்னைய கூட்டிட்டு போய் என்னைய தங்க வச்சு எனக்கு தேவைகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இல்லைங்களா? இது யார் தான் செய்யணும்? கண்டிப்பா நீங்க தான் செய்வீங்க, இல்லைங்களா? இதுதான் அர்த்தம். அப்போ என்னன்னா, அன்றைய நாட்கள்ல எருசலேம்ல இருந்து அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேரை ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்ப எல்லாரும் ஊர் விட்டு ஊரா போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டைம்ல நிறைய பேர் இப்போ இந்த காயு இருக்கிறார் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப காயம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கும் போது இப்ப அந்த இடத்துல தங்கி வேலை செய்யணும். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா அவரு எக்லீஷியா ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. அது காரணம் ஒண்ணு இருக்குது. அந்த காரணம் என்னன்றது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அந்த எக்லீஷியால ஒருத்தர் இருக்கிறாருக்கும், வர்ற பிரதர்ஸுங்களை உள்ள அனுமதிக்கவே இல்லை, உள்ள அலோ பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த எக்லீஷியால இருக்கிறார். ஆனா அதன் மத்தியில அந்த வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்க தங்கி ஊழியம் பண்ணிட்டு, இல்லைங்களா, அடுத்த ஊருக்கு போகணும் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளை யார் பண்ணி கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த காயு பண்ணிருக்கிறாரு, இல்லைங்களா? காயு பண்ணிருக்கிறாரு. அப்போ நீங்க சகோதரருக்கு மட்டுமல்ல, கூட இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ்ங்களுக்கு மட்டுமல்ல, அந்நியருக்கும் என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க உதவி பண்ணிருக்கிறீங்க. அப்படி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரோமருக்கு எழுதின நிருபத்துல அங்க ஒரு காயு வர்றாரு, அவராத்தான் இருக்கும் என்று நமக்கு என்ன பண்ணுதுன்னா அங்க ஒரு தோணுது. அதை நம்ம எங்க படிக்கிறோம் கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்துக்கோங்க வசனம். ரோமர் 16:23. ரோமர் 16:23. என்னையும் சபை அனைத்தையும்
உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இங்க கவனிச்சிங்களா? வசனம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என்னையும்னா யாரு? பவுல். பவுலையும் சபை அனைத்தையும் என்ன பண்றாருங்களாமா? உபசரித்து வருகிற காயு. ஒரு இந்த காயு தான் யோவான் நாங்க பேசிட்டு இருக்க காயுவா இருக்கும் நம்ம நம்புறோம். ஏன்னா அங்க யோவான் சொல்ற அந்த வார்த்தையும் பவுல் சொல்லக்கூடிய இந்த காயும் ஒரே வேலை பண்றான். அப்போ இவரு தான் அந்த காயுவா இருக்கும்னு என்ன பண்றாங்கன்னா நம்முடைய பிரதர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன பாயிண்ட் நம்ம கவனிக்கிறோம்? இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? உபசரிக்கிற வேலை, ஹாஸ்பிட்டாலிட்டி என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சகோதர சகோதரிகளே, இது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? இதுவே ஒரு பேர் சபை ஜனங்களை வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? பேர் சபை ஜனங்களை சேர்ந்தவங்க இல்லைங்களா? இப்ப நான் உதாரணத்துக்கு நான் ஒரு பேர் சபை சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தேன், பெண்டிகாஸ்ட் சர்ச் சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன். அந்த ஊர்ல எனக்கு யாருமே தெரியாது. பட் அந்த ஊர்ல பெந்தகோஸ்தே சபை இருக்கு. இப்போ அங்க போயிட்டு நல்லா கவனிங்க, நான் போன் அடிக்கிறேன், இந்த மாதிரி நான் ஊருக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவருடைய ரிப்ளை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிங்களா? ஓகே, என்ன வேணும்? எப்ப வந்திருக்கு? எதுக்கு வந்திருக்கிறீங்க? சரி, நாளைக்கு சண்டே 10:30 சபை ஆரம்பிக்கும், வந்துருங்க சொல்லிட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா? பட் இதுவே நம்ம பண்ணோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திண்டுக்கலுக்கு ஏதோ வேலை விஷயமா கூட நீங்க வரீங்க. இப்ப வேலை விஷயமா நீங்க ஒருவேளை திண்டுக்கல் வரீங்க, திண்டுக்கல் உங்களுக்கு புது இடம், நீங்க திண்டுக்கலுக்கு நீங்க அந்நியர். அப்போ அந்த நேரத்துல நீங்க விசாரிக்கிறீங்க, இங்க யாராவது பிரதர்ஸ் இருக்கிறாங்களா கேட்கும்போது, அப்போ பிரதர் நம்பர் கொடுப்பாரு. அப்போ டக்குன்னு பிரதர் நான் இனிமே வந்திருக்கிறேன், எனக்கு எங்க போறது தெரியல டக்குன்னு சொன்ன உடனே அப்போ அங்க இருக்கிற பிரதர்ஸ் இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வெல்கம் பண்ணு இல்லைங்களா? சோ அப்போ அவங்கள வரவேற்று அவங்களுக்கு தேவைகளை சந்திச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி. இதுதான் பண்ணிருக்கிறாரு காயு. பட் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க வந்த பிரதர்ஸுங்க ஊழியத்தின் நிமித்தமா வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்திருக்கும் போது எக்லீஷியா ஹெல்ப் பண்ண முடியாத நிலை காரணம், அந்த எக்லீஷியால ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டேஞ்சர். நாளைக்கு நாமளும் அந்த மாதிரி மாறலாம். சபையிலே நம்ம இருந்து சபையிலே நம்ம அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. ஆகையினால அவரை பத்தி நம்ம அடுத்த வாரம் படிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கிற விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சகோதர சகோதரி. அப்போ உபசரிக்கிறது என்ன விஷயம்? யார உபசரிக்கிறது? ஏன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு உபசரிக்கிற விஷயத்துல இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான வசனங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம யார உபசரிக்கணும் சொல்லும் போது நம்முடைய சகோதர சகோதரிகள், அதான் மெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உபசரிக்கிறது அந்த வார்த்தை சரியா உள்வாங்கிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு சில சௌகரியங்களை பண்ணி கொடுக்கறது, வேண்டிய உதவிகள் பண்றது, அவங்களே கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி விடுறது இல்லைங்களா? கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேர்டன்ல இருந்து கொஞ்சம் அவங்கள விடுவிச்சு கொடுக்க இல்லைங்களா? இப்ப யாராவது நம்ம ரொம்ப உபசரித்தல் அப்படின்னா பொதுவா நம்ம சொந்தக்காரங்களை உபசரிப்போம். பட் இது அந்த மாதிரியான உபசரிப்பு இல்லைங்க. இது ஹாஸ்பிட்டாலிட்டி. சொந்தக்காரங்களை உபசரிக்கிறது வேற இல்லைங்களா? அது ஏதோ பாசத்துல பண்றது. பட் இது அப்படி இல்லை. இது அந்த தேவனுடைய ஜனங்கள் ஆக்சுவலி இந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே இந்த குவாலிட்டி வளர்த்து, நம்ம வீடு பாத்தீங்கன்னா எப்போதுமே திறந்திருக்கணும். நம்முடைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய வீடு திறந்திருக்கணும். யாருக்காக அப்படின்னா நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்காக. அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம வளர்த்துக்கணும் இல்லைங்களா? பிரதர்ஸுங்க நம்மகிட்ட வரதுக்கு சங்கடப்படுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா
புரியுதுங்களா? நம்மளை அப்ரோச் பண்றதுக்கு பிரதர்ஸ் நம்மளை சங்கடமா நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு நாம வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உபசரித்தல் ஆகாது. அது நல்ல வகையில உபசரிக்கிறது கிடையாது இல்லைங்களா? சோ அப்போ அந்த மாதிரி நம்முடைய சகோதர சகோதரர்களுக்காக நம்முடைய கதவு எப்போதுமே அங்க திறந்திருக்கணும் இல்லைங்களா? சோ அப்போ இப்படியாக சகோதர சகோதரர்களுக்கு ஊழியம் உபசரிக்கிற விஷயம் ஒரு பாயிண்ட் இருக்குது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்த செகண்ட் யாருன்னா விசேஷமா தேவனுடைய ஜனங்கள், அப்புறம் விசுவாச வீட்டார்லாம் வருவாங்க, அப்புறம் மற்ற உலகத்தின் ஜனங்கள் சொல்லும் போது ரெண்டாவது தான் இல்லைங்களா? சோ மெயினா இவங்க தான், விசுவாச வீட்டாருக்கு தான் மெயின் அங்க உபசரிக்கிறது, நன்மை செய்யறது நம்ம பார்க்கிறோம். பட் இங்க பாயிண்ட் ஆஃப் யோவான் சொல்ற விஷயத்துல பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா பேசும்போது சத்தியத்தின் வேலை செய்யக்கூடிய, ஊழியங்கள் செய்யக்கூடிய பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லா வகையிலுமே வேண்டிய உபசரிப்பு அங்க காயு பண்ணிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது சகோதர சகோதரிகள். அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர். ஓகே. ஆனா அதே சமயத்துல இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உபசரிக்கலாம், பல வகையில உபசரிக்கலாம். நம்முடைய பிரதர் சிஸ்டர்ஸாங்களா இருந்தா என்ன அளவுக்கு முடியுமோ பண்ணலாம். ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா? நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரே நிமிஷம், பாருங்க, கலாத்தியர் 6:10 படி. கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமா, ரொம்ப முக்கியம். இது சமயத்திற்கு தக்கதாக வாய்ப்பு கிடைக்கும் போது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உபசரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கண்டிப்பா நம்ம மத்தியில சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்க அதுக்கே உரிய என்ன சொல்லலாம், அதுக்கே உரிய திராணி பெற்று இருப்பாங்க இல்லைங்களா? அது உதாரணத்துக்கு பினான்சியலா நல்ல ஒரு நிலைமையில இருப்பாங்க. சோ அப்போ கண்டிப்பா அப்படிப்பட்டவர்கள் வாய்ப்புகள் அந்த பயன்படுத்தி கொள்ளணும். சகோதர சகோதரிகளை அங்க உபசரிக்கக்கூடிய. சோ அப்போ உபசரிக்கிறது 2 வகையில பண்ணலாம். மாம்ச வகையும் பண்ணலாம், ஆவிக்குரிய வகையிலுமே நம்ம செய்யலாம். அப்போ இது எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தினா இன்னொரு நம்ம பாக்குறோம், சில நேரங்கள்ல நம்ம திராணிக்கு மிஞ்சியும் பண்ணக்கூடாது இல்லைங்களா? எவ்வளவு திராணி இருக்குதோ அந்த வகையில நம்ம உதவி செய்யலாம். சரி, இப்ப இத பார்த்த நாம இப்ப காய் என்ன பண்ணாரு நம்ம பார்த்தோம். சோ நமக்கு ஒரு பாடம் அங்க இருக்குது இல்லைங்களா? என்ன பாடம்னா உபசரிக்கிறது. சரி, இப்ப இந்த காய் அடுத்து என்ன பண்ணாருன்னு படிக்கலாம். 3 யோவான் 6 படி, 6:7. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். சகோதர சகோதரிகளை இப்ப கொஞ்சம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இந்த மெயினா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும், அதுல மெயின் அந்த அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சோ அவங்க அந்த பிரதர்ஸுங்க ஊழியம் பண்ணிருக்கிறாங்க. அப்போ ஊழியம் பண்ணும்போது அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை, அவங்களுக்கு தேவையான காரியங்களை யார் பண்ணி கொடுத்திருக்கிறா? காயு பண்ணிருக்கிறார். அதனால அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து என்னங்களாமா, உன்னுடைய அன்பை,
அங்க வரக்கூடிய வார்த்தை அகாப்பே. அகாப்பேன்னு என்ன அர்த்தம்? சுயநலம் இல்லாத அன்பு, தன்னலம் பார்க்காத ஒரு அன்பு, இல்லைங்களா? சுயநலமா இருக்க. அப்படிப்பட்ட அன்பை குறித்து நீங்க காமிச்சிருக்கிறீங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சபைக்கு முன்னாடி விட்னஸ் பண்ணாங்களாம். பாருங்க, இந்த மாதிரி நாங்க போனோம், ரொம்ப சிரமம் தான் இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு அருமையான ஒரு சகோதரன் இருந்தாரு, காயு. ரொம்ப பெரிய ஒரு உதவி பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவன் அவருக்கு பயன்படுத்திட்டாங்க. தேவனுக்கு முன்பாக நீ பாத்திரமானபடி அவர்களை நீ என்ன பண்ண வழி விட்டு அனுப்பினால் நலமா இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி உன்னை பத்தி நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல நீங்க செய்வீங்க. என்ன செய்வீங்கன்னா, தேவனுக்கு முன்னாடி பாத்திரமானபடி. அப்படின்னா எல்லாமே தேவன். இது என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி. இந்த வார்த்தை தயவுசெய்து பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. என்னன்னா, எதுவா நீங்க என்ன பண்ணிட்டாலும் அது யாருக்கு முன்னாடி பாத்திரமா இருக்கணும்? தேவனுக்கு முன்னாடி. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம என்ன ஊழியம் பண்ணிட்டாலும் சகோதரர்களுக்கோ இல்ல பாக்குறவங்களுக்கோ இல்ல, நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது அது தேவனுக்கு பாத்திரமா இருக்கணும். அதுதான் கவனிக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களை நீ என்ன பண்ணுங்க, வழி விட்டு அனுப்புங்க. அது என்ன வழி விட்டு அனுப்புங்கன்னா என்ன அர்த்தம்? போய் பஸ்ல ஏத்தி விடுறதா? இல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்றதா? அப்படி இல்லை. நீங்க எப்படி அவங்க வந்தவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க தேவைகளை சந்திச்சு உணவு கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, நல்லது. அதோட இல்ல, அதுக்கப்புறம் அவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எங்க போவாங்க? வேற ஒரு ஊருக்கு போவாங்க இல்லைங்களா? இப்ப வேற ஊருக்கு போகும்போது அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? ஆகையினால நீ போகும்போது வெறும் டாட்டா மட்டும் காமிக்காதீங்க. டாட்டான்னு என்ன அர்த்தம்? சும்மா போயிட்டு வாங்கன்னு அப்படி இல்லை. போயிட்டு அவங்களுக்கு தேவையானவைகளை போற ஊர்ல அங்க எவ்வளவு தேவைகள் இருக்கும், அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வேண்டிய உதவி அங்க கொடுத்து அனுப்புங்க. அதுதான் அங்க யோவான் என்ன பண்றாருன்னா பதிவு பண்ற. ஏன்னா அன்றைய நாட்கள்ல இப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கன்னா சில வசனம் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். பாருங்க எப்படி வந்து அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க பாருங்க, இல்லைங்களா? இன்னொரு இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21:5. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். என்ன பாருங்க, இல்லைங்களா? எக்லீஷா எல்லாரும் வந்துட்டாங்க. அதுவும் ஃபேமிலியோட மனைவி எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எப்படி வழி விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணிருக்கிறாங்க, முழங்கால் படியிட்டு பண்ணிருக்கிறாங்க கடற்கரையில. சகோதரி எப்படி இருக்கு பாருங்க, ஆதிகால சபை எப்படி இருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல யோவான் அங்க சொல்லும் போது, சோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வந்தவர்கள் எல்லா வகையை உபசரிச்சிருக்கிறீங்க. அதே போல நீங்களே அனுப்பி வைங்க அப்படின்னா, சோ போயிட்டு வாங்கன்னு சொல்றதுல அங்க வந்து காயு எல்லா வகையிலுமே போற வழியில அவங்களுக்கு தேவைகளுக்கு தேவையான காரியங்களை
அங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சோ இப்போ நான் வேற மாதிரி கொஞ்சம் இப்ப நம்ம நாட்கள்ல கொஞ்சம் பிராக்டிகலா சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியல இந்த உதாரணம். இப்ப கொஞ்சம் பிராக்டிகலா சொல்லணும்னா, இப்ப நம்ம நாட்கள்ல இப்ப யாராவது ஒரு பிரதர் ஸ்ரீலங்கா வர அப்படின்னா, இப்போ கண்டிப்பா அவரு டிக்கெட் காசு போடணும். வந்து தங்குவாரு. தங்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ஊருக்கு போகணும். சோ அப்போ ஊருக்கு போகும்போது ஏதோ ஒரு அட்லீஸ்ட் நம்ம என்ன டிராவலுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்படிதான் நீங்க இந்த டிராவலுக்கு வச்சுக்கோங்க இல்லைங்களா? சோ இதெல்லாம் நல்ல அருமையான ஒரு உதார குணம். இது கண்டிப்பா இது அங்க செய்யணும். ஏன் செய்யணும்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆக்சுவலி. அது நம்ம என்னன்றதை இப்ப பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா அப்படி ஊழியம் பண்றவங்க எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடாது. சபை கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து செய்யக்கூடாது ஒண்ணு. அதே நேரத்துல சபையும் ரொம்ப அன்பான வகையில, ஞானமான வகையில, தங்களுக்கு ஊழியம் பண்ணக்கூடியவங்க விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணலாம், அதுவும் ரொம்ப கவனிக்கும். இப்போ இத நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஏன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்போ இங்க யோவான் சொல்றாரு இல்லைங்களா? அந்த சகோதரர்களை நீங்க என்ன பண்ணுங்க, வழி விட்டு அனுப்புங்க சொன்னார் இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ படிக்கலாம் 7ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். எஸ், அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இவங்க ஊழியமே புறஜாதியார் மத்தியில தான். இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு உனக்காக மரிச்சிருக்கிறாரு. அப்போ புறஜாதியார் கிட்ட அறிவிக்கிறாங்க சுவிசேஷத்தை. ஆனா அவங்க வேற இடத்துக்கு போகும்போது எதுவும் வாங்கிட்டு போகல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, புறஜாதியாருக்கு தெரியாது. ஏன்னா இவங்க ஒருவேளை கேட்டுக்கலாம், நான் உங்களுக்கு ஊழியம் பண்றேன், எனக்கு காணிக்க கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அப்ப கேட்டாங்கன்னா கண்டிப்பா புறஜாதியார் என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ காசுக்காக வராங்கப்பா நினைச்சுக்குவாங்க இல்லைங்களா? அதனாலதான் அந்த மாதிரி அவர் கேட்கல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கத்தர் மேல பாரத்தை போட்டு கத்தர் நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஓகே, அவங்க புறஜாதி. இப்பதான் இயேசுவை பத்தி கேட்டிருக்கிறான். பட் காயு நீ என்ன பண்ணுனா, நீ எப்படி அவன் வெல்கம் பண்ணையோ அப்படியே அவங்களை அனுப்பும் போகும்போது அவங்க தேவைகள் சந்தி, வழி விட்டு அனுப்பு. ஏன்னா இவங்க மற்றவங்க விஷயத்த ஒன்றும் வாங்காமல், சாப்பாடு இல்ல, காசு இல்ல, எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாரு. உதாரணத்துக்கு நான் ஸ்ரீலங்கா வரேன் இல்லைங்களா? இப்போ எனக்கு ரிட்டர்ன் போறது கையில காசு இல்ல. சோ அப்போ நான் எப்படிதான் நான் போவோம் இல்லைங்களா? இப்ப நம்ம எதை நம்பித்தான் நாம போவோம். சோ அப்போ எவ்வளவு ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை இல்லைங்களா? ஆனா இப்ப நான் என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா, நீங்க எனக்கு கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்க கூடாது. சோ கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தேவனுடைய வேலைய எவ்வளவு நஷ்டமே வந்தாலும் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஆனா நம்ம சபையுடைய பாட்டுல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அவ்விதமா நமக்கு ஊழியம் பண்ற கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? நமக்குன்னு மட்டும் இல்லைங்க, நான் சொல்றது சத்தியத்தின் வேலைகள், தேவனுடைய வேலைகள் உலகமெங்கும், மெயினா லோக்கல்ல இல்லைங்களா? சோ யார் எந்தெந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பண்றாங்க. இப்போ சில சகோதரிகள் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்றாங்க. டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு நேரம் கொடுக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும், கண்டிப்பா ரொம்ப அவங்களுடைய செலவுகளையும் பார்க்கணும். பட் நம்ம என்ன பண்றோம், அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆவிக்குரிய அந்த ரிசல்ட், அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை வாங்கிக்கிறோம், புக்கை வாங்கிக்கிறோம். பட் அந்த புக்கை ரெடி பண்றதுக்கு அவங்க பட்ட பிரயாசம், அவங்க நிறைய விஷயங்கள் இழந்திருக்கிறாங்க. சோ நம்ம என்ன பண்றோம், அது நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? சோ இது போல அநேக ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? அப்போ வாங்குற நாமோ சில மாம்சீக நன்மைகளை அங்க கொடுக்கறது, அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். என்ன பிரதர், நீங்க கொஞ்சம் ட்ராக் எங்கேயோ மாறுறீங்களே, என்னவோ நீங்க பேசுற விதமே மாறி இருக்கே, நீங்க கேட்கலாம், நினைக்கலாம்.
யோவான் பேசுற இந்த கான்செப்ட நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா பவுல் கிட்ட தான் போய் கேட்கணும். பவுல் யோவானாச்சு இப்படி பேசுறாரு, ஆனா பவுல் பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுங்களா? ஏப்பா, நாங்க உங்களுக்காக வந்து வேலை செய்யறோமே, ஆவிக்குரிய நன்மைகளை நாங்க விதைக்கிறோமே, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட மாம்சீக நன்மைகளை அறுக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? என்ன மாதிரி பேசுறாருன்றத இப்போ கொஞ்சம் பவுலுடைய வார்த்தைகளை போய் கொஞ்சம் பார்க்கலாங்களா? சகோதர சகோதரிகளே, அது எப்படி பவுல் அங்க கொண்டு போறார் அப்படின்றத இப்போ நீங்க எங்க படிக்கலாம்னா, 1 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல நிறைய பேரு பவுல விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரு, காசு வாங்கிட்டு வேலை பார்க்கிறாரா அப்படின்னு தப்பா கேட்டிருக்கிறான். பவுல் ரொம்ப தெளிவா சொல்ற. என்ன சொல்றாரு பாக்கலாங்களா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3 என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்கிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? ஓகே, நானே வாசிக்கிறேன், டைம் இல்ல. இப்ப என்ன கேக்குற, நீங்க எல்லாம் பைபிள் திறந்து வச்சுக்கோங்க தயவு செய்து. நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. இப்ப என்னன்னா கேக்குறாரு, ஏன்பா புசிக்கவும் சாப்பிடுறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்றவங்க செய்யற மாதிரி நாங்களும் கல்யாணம் பண்ணிட்டு ஊழியம், முழு நேர ஊழியம் பண்ணக்கூடாதா? இப்படிலாம் கேக்குற இல்லைங்களா? முழு நேர ஊழியம் பண்ணோம்னா கல்யாணம் பண்ணாம இருந்தா தான் பண்றது முடியும். பட் மற்றவங்க மாதிரி பேதுரு மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமான நிலையில ஃபுல் டைம் பண்ண முடியாதா, பண்ணக்கூடாதா, அதிகாரம் இல்லையா அப்படிலாம் கேக்குறாரு. அதுக்கப்புறம் கேக்குறாரு, கை தொழில் செய்யாமல் இருக்கிறது, அதாவது சொந்த வேலை பார்த்துட்டு நீங்க ஃபுல் டைம் பண்ணுங்க பிரதர் அப்படி நம்ம சொன்னோம்னா, ஏன் ஃபுல் டைம் பாக்குறதுக்கு சொந்தமா வேலை செஞ்சுதான் பண்ணுமா? அப்படி எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படிலாம் கேக்குறாரு. கேட்டுட்டு சில உதாரணம் கொடுக்குறாரு. யாரா சொந்த கை காசை போட்டுட்டு இல்லைங்களா ஆர்மியில வேலை செய்வாரா? எப்படி ஆர்மியில வேலை செய்யறவங்களாம் யாராவது கை காசு போட்டு, சொந்த கை காசு போட்டு வேலை செய்வாங்களா? யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை நம்முடைய நாடு இந்தியாவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், யாரு சொந்த கை காசு போட்டு ஆர்மிக்கு வரீங்கன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. எப்படிங்க, நீங்க கொடுங்க நான் வரோம் இல்லைங்களா? அதே போல யாராவது திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதுல ஏதாவது பழத்தை சாப்பிடாம இருப்பாரா? மந்தையை மேய்த்து பாலை குடிக்காம, இதெல்லாம் ஒரு மனுஷ வழக்கத்தின்படி சொல்றேன்னா, இது நியாயப்பிரமாணமும் அதான் சொல்லுது. ஒரு மாடு போரடிக்கும் போது வாயை கட்டாத, அது வேலை செய்யும் போது அது வாயில கட்டாதப்பா, அது சாப்பிட்டோம், சாப்பிட்டா விட்டுரு. இது ஏதோ தேவன் மாடுகளுக்காக சொன்னாரு இல்ல, நமக்கு. என்ன சொல்ல வர்றாரு பவுலிங்க? இப்ப பாயிண்ட் எடுக்கிறாரு பாருங்க. நான் உங்களுக்காக நிறைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக விதைச்சிருக்கிறேன், உங்களுக்காக ரொம்ப வருஷம் தங்கி ஊழியம் பண்ணிருக்கிறேன். பட் உங்ககிட்ட இருந்து சரீர நன்மைகளை அறுக்கிறது பெரிய தப்பா? அது பெரிய விஷயமா? 11ஆம் வசனம் அடுத்து சொல்றாரு பவுல், மற்றவர்கள் இந்த காரியத்தை செலுத்துறாங்க, எனக்கு செலுத்துறதுக்கு அதிகாரம் இல்லையா? ஆனா சொல்லிட்டு நான் செலுத்த மாட்டேன். உங்களுக்காக அவ்வளோ பிரயாசம் எடுத்து நான் ஊழியம் பண்றேன், என் நேரம் போகுது, என்னுடைய ஆரோக்கியம் போகுது, நீங்க ஆவிக்குரிய நன்மைகளை வாங்குறீங்க. ஆனா நான் உங்க விஷயத்துல அதிகாரம் எடுக்கலாம் பிரதர், எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம், பட் நான் செய்ய மாட்டேன். ஏன்னு தெரியுங்களா?
ஏன்னா நீங்க நான் கொடுங்கன்னு கேட்டேன்னா நீங்க ஐயோ இவரு காசு கேக்குறாருப்பா, காசு பாக்குறாரு, அதுக்குதான் பண்றாருன்னு என்னைய பார்த்து சத்தியத்தை விட்டுருவீங்க. நீங்க சத்தியத்தை மேல கவனம் போயிரும். ஆகையினால நான் அந்த அதிகாரத்தை நான் செய்ய மாட்டேன். நானே எல்லா பாடுமே நான் படுறேன். அப்ப பவுல் அன்றைய நாட்கள் எப்படித்தான் ஊழியம் பண்ணிருக்கிறாருன்னா, யோவான் சொன்னார் இல்லைங்களா, எப்படி புறஜாதிகள்கிட்ட போய் ஊழியம் பண்றாரு, ஆனா திரும்பி போகும்போது ஒண்ணும் வாங்கிட்டு போல. அவங்க செய்யல. பவுலா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும். ஏன் அவங்க செய்யலைன்னா, ஏன்னா அவங்க அவங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம பேர் சபை ஜனங்களுக்கு நம்ம ஏன் போறது இல்ல, பேர் சபைக்கு ஏன் போறது இல்ல? அவங்க என்ன பண்றாங்க? காணிக்க வாங்குறாங்க, மிரட்டி வாங்குறாங்க. காணிக்க கூட, சமபாகம் கூட. ஏன்னா அதான் அவங்க பிசினஸ், அவங்கதான் அதான் இன்கம் ஆக்சுவல். அப்படி காணிக்க கொடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், என்னென்னமோ சொல்றான். பட் அதெல்லாம் நம்ம விட்டு வந்தாச்சு. பட் இது மெத்தட் இல்லைங்க ஆக்சுவல். பட் தேவனுடைய ஜனங்கள் விஷயத்துல இப்படி ஒரு பணம் எதிர்பார்த்து வேலை செய்யறது அது நல்ல விஷயமே அங்க இல்ல. பட் அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது இல்லைங்களா? பட் இருந்துட்டாலும் சத்தியத்துக்கு நிமித்தமா அது செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாலோ கிளாஸ் எடுக்கும்போது அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஃபாலோ கிளாஸ் கேட்கும் போது காணிக்க கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, இல்ல வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீ 53 கிளாஸ் ஃபுல்லா கேப், அது போதும் எங்களுக்கு, ரெகுலரா வாங்க, அது போ. இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அவங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணணும். இது நம்ம காசுக்காக பண்றோம்னு அவங்க நினைச்ச கூடாது. சத்தியத்தை கவனிக்கணும். அதுதான் நம்ம நோக்கமா அங்க இருக்கணும். சகோதர சகோதரிக்கு ஓகே. அப்போ இப்படிதான் அங்க பவுல் என்ன பண்றாருன்னா, அங்க சொல்ற விஷயம் யோவான் சொல்ற காரியத்தோட அங்க ஒத்து போகுது. ஆகையினால சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல யோவான் சொல்றது போல காய்க்கு சொல்றாரு, காயோ இப்படிப்பட்ட பிரதர்ஸுங்க நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதே போல நீங்க அவரை வழிவிட்டு அனுப்புங்க, கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. அப்படின்னா தேவைகளை சந்திச்சு நீங்க கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க கண்டிப்பா ரொம்ப முக்கியம். 8வது வசனம் படிக்கிறோம். 3 யோவான் 1:8 படிங்க சிஸ்டர். 3 யோவான் 1:8. ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கு. இது நமக்கு ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? ஏன் நம்ம உங்களுக்கு பண்றோம்? ஒரே காரணம், ட்ரூத் தான். ட்ரூத்துக்கு நம்ம எல்லாரும் ஃபெல்லோ சர்வன்ட் இல்லைங்களா? இந்த ட்ரூத் ஒரே காரணம். அப்போ ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி உதவி செய்யும் போது, ஒருவேளை நீங்க சகோதர சகோதரர்களுக்கு உதவி செய்யறீங்க, அதுவும் சத்தியத்தை நிமித்தமா பண்றீங்க அப்படின்னா, ஒரு பிரதர் ஊழியம் பண்றாரு அப்படின்னா, ஒருவேளை நல்லா கவனிக்கணும், அவரு சத்தியத்துக்கு மாறான ஒரு காரியம் பண்றாரு வைங்களேன். இப்ப நீங்க அவருக்கு உதவி பண்ணீங்கன்னா, அவர் பண்ற தப்புக்கு நீங்களும் உடன்படுவீங்க. கரெக்டுங்களா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம எப்படி உதவி செய்யணும், அந்த சகோதரர் சத்தியத்துல எந்த அளவுக்கு இருக்கிறாரு, சத்தியத்தின் வேலையை எந்த அளவுக்கு பண்றாரு, அதுக்கேத்த மாதிரி வேண்டிய உதவிகள் நம்ம செய்யணும் இல்லைங்களா? சோ இது கூட ரொம்ப அருமையான ஒரு பாடம். ரொம்ப ஜாக்கிரதையான வகையில பண்ணணும். இது வந்து மெயின் பாயிண்டா போக்கஸ் பண்றாரு ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸுங்க விஷயத்துல இல்லைங்களா? பட் பவுல் சொல்ற மாதிரி ஜெனரலா சொல்லணும்னா, நமக்கு சமயம் கிடைக்கும் தக்கதாக யாவருக்கும், விசேஷமா விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவுள். அன்பான சகோதர சகோதரி, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். தேவனுடைய ஜனங்கள் உடன் சகோதர சகோதரிகளை உபசரிக்கிறவர்களாக இருக்கணும். பட் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குமானா இல்ல. கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும். நம்முடைய வீடு எப்போதும் திறந்திருக்கணும். மிக முக்கியமா ஒரு மூப்பருடைய ஒரு தகுதி இதுதான். ஞாபகம் இருக்குங்களா? மூப்பருடைய தகுதியில 1 தீமோத்தேயுல படிக்கிறோம் இல்லைங்க, ஒரு எல்டர், எக்லீசியாவுடைய எல்டர். கண்டிப்பா அவரு
அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு தன்கிட்ட எல்லாரும் வந்து அப்ரோச் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பணமா தான் கொடுக்கும்னு நான் சொல்லலை. பணம் தான் பிரதர், இந்த பணம் இல்ல பிரதர், பணம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. சோ நீங்க பணமா தான் கொடுக்கணும், எல்லா பல வகையில உபசரிப்பு பண்ணலாம். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி பலப்படுத்துறது, அதுவும் உபசரிப்பு தான் இல்லைங்களா? அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய வகையில உதவி செய்யறது, அதுவும் உபசரிப்பு தான். உபசரிப்புன்றது அது ரொம்ப முக்கியமா வளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியமா அங்க இருக்குது. ஆகையினால சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு காயு உடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு குவாலிட்டி. நம்ம வளர்த்தி கொள்ளலாம். சோ இப்ப இதெல்லாம் எதுக்கு யோவான் பேசிட்டு வராரு பாருங்க. யோவான் பாருங்க, காயோ இந்த மாதிரி சில அந்நியர் வந்திருக்கிறாங்க, பிரதர்ஸ் இருக்கிறாங்க, நீங்க அருமையா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க, நீங்க எனக்கு பிரியமானவன். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு முறை எக்லேஷியாவுக்கு ஒரு நிருபம் எழுதினேன். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுட்டோம். அந்த எக்லேஷியால ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஒரு தடை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. அது யார் அவரு, என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு, ஒருவேளை நாம அப்படி பண்ணுவோமா? அடுத்த வாரம் இத பத்தி நம்ம ஸ்டடி பண்ணலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இதனுடைய கிருபையினாலே அருமையான ஒரு பாடத்தையும் ஒரு படிப்பினையும் சகோதரர் 3